மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மினி இட்லியில் தாளித்து போட்டுட்டு பொடி இட்லி பண்ண போகிறேன். இது வாத்தாச்சு, 2 இடு வாத்தி வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து போட்டுட்டு இதை போட்டுட்டு உப்பு மிளகா பொடி போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பெருங்காயெல்லாம் போட்டுட்டு பண்ணலாம். உப்பு உளுத்தம்பருப்பு தாளித்து போட்டு அதில் வடிக்கும் போதே பெருங்காயமும் போட்டு மினி இட்லி போட்டு மஞ்சப்பொடி உப்பு அப்புறம் மிளகா பொடி போட்டிருக்கேன். இட்லி மிளகா பொடி ஒன்றா வதக்கினா சூப்பரான பொடி இட்லி உப்புமா பொடி இட்லி ரெடி ஆகிடும். கொத்தமல்லியும் தூவிடலாம். வதக்கியாச்சு, கொத்தமல்லியும் போட்டாச்சு. இதையும் சேர்த்தாப்பில் வதக்கிடலாம். கீ பொடி 2 ஸ்பூன் ஆயில், சன்ட்ராப் ஆயில் 2 ஸ்பூன் போட்டேன். மினி பொடி இட்லி ரெடி ஆகிட்டு வருது. 5 மினிட்ஸாக ரெடி ஆகிடும். பொடி இட்லி ரெடி டு வீட் இந்த மாதிரி பண்ணி பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பொடி இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளியும் வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா உப்பு போட்டு நல்லெண்ணெயில் வதக்கினேன். ஆறின அப்புறம் அரைச்சாச்சு. காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதுவும் இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.